நம்ம வந்துட்டு ஹிந்தி கற்றுக்க மாட்டோம், எங்களோட லாங்குவேஜ் வந்து தமிழ், அதனால தமிழ் மட்டும்தான் கற்றுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி தான் பேசுகிறாங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி குறிப்பிட்ட சில ஸ்டேட்டை தவிர்த்து மற்றபடி மேக்ஸிமம் இந்தியாவில் மேக்ஸிமம் ஸ்டேட்டில் பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து ஹிந்தியாக தான் இருக்குது. பெங்களூர், கர்நாடகா, கொல்கத்தா, உத்தரப்பிரதேஷ், ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் வந்துட்டு நமக்கு ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ நமக்கு ஹிந்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி தமிழ் கற்றுக்குறோம், இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே, இந்த 3 லாங்குவேஜ் நம்ம வந்து கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். மேக்ஸிமம் நம்ம எங்கே வெளியே போனாலும் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அதர் ஸ்டேட் போனாலும் சரி, இல்லை வேறு கண்ட்ரி போகிறீங்க அப்படின்னாலும் வந்து சரி, இந்த 3 லாங்குவேஜ் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கஷ்டப்படுறேன், அதனால தான் சொல்கிறேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இப்போ நான் வந்து கோவா வந்துட்டு எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்து நானுமே வந்து இப்படி தான் ஹிந்தி கற்றுக்கல. நமக்கு எதுக்கு ஹிந்தி, நமக்கு தான் தமிழ் தெரியுமே, இங்கிலீஷ் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நான் கற்றுக்கல. பட் இங்கே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் பேசுவாங்க, இருந்தாலும் நமக்கு வந்து பக்கத்தில் எல்லாருக்கிட்டே பேசணும் அப்படிங்கும்போது ஹிந்தி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி தெரியலை அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஹிந்தி தமிழ்நாட்டை விட்டு எங்கே வெளியே போகணும் அப்படின்னாலும் ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. எங்கே போனாலும் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.